ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி உதிரி உதிரியா நல்ல டேஸ்டியா ரொம்ப ஈஸியா பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பண்ண போற குவான்டிட்டி 6 பெரியவங்க நல்ல தாராளமா சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். பிரியாணி செய்யறதுக்கு மேக்ஸிமம் டைம் 2 மணி நேரத்தை விட கம்மியா தான் ஆகும். நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணிகள் பல வகையா இருக்குது. நம்ம இன்னைக்கு பண்ண போற வெரைட்டி பேர் பக்கி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பாஸ்மதி அரிசி 3 கப், அதாவது 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். 750 கிராம். கோழிக்கறி 1.5 கிலோ. பிரியாணி செய்யறதுக்கு அரிசி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு நம்ம சிக்கன் கறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிக்கன் பீசஸ் நிறைய இருக்கிறோம். இந்த சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்டியா இருக்கும். நான் பிரியாணிக்கு எப்பவுமே தை பீசஸ் அந்த மாதிரி லெக் பீஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்குவேன். லெக் பீஸ்ல இந்த மாதிரி லேசா கீறி விட்டுட்டோம் அப்படின்னா மசாலா நல்லா ஏறிக்கும். கோழியில் உள்ள கொழுப்பு தோல் எல்லாத்தையும் நான் நீக்கிக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு துண்டுகளையும் நல்ல பெரிய சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப நம்ம கோழிய நல்லா மசாலா போட்டு ஊற வைக்க போறோம். இது கூட நல்ல கெட்டியான தயிர் 1 கப் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நான் ஒரு சிக்கன் பிரியாணி மசாலா ஒன்று யூஸ் பண்ண போறேன். இது இந்த ஷான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட்ல அவ்வளவா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மசாலா பாக்கெட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மசாலா பாக்கெட்ல சொல்ற மாதிரி மட்டுமே செஞ்சு பார்க்க போறோம். ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இதுல மசாலா கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாத்தையும் நம்ம இதுல போட்டுக்கிறோம். ரெஸ்டாரண்ட்ஸ்ல உள்ள சிக்கன் பிரியாணில ஒரு ஸ்பெஷலா ஒரு வாசனை வரும். அந்த வாசனை இந்த மசாலா பேக்கெட்ஸ் நம்ம சேர்க்கும் போது மட்டுமே நம்மளுக்கு கிடைக்குது. மற்றபடி நம்ம வீட்டில் அரைச்சி பண்ற மசாலா வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா ரெஸ்டாரண்ட்ல உள்ள மாதிரி கிடைக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டிலே அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தழை 2 கட்டு, புதினா 1 கட்டு எடுத்து இந்த மாதிரி நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி பாட்டிலில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி புதினா இலைகளை சேர்த்து அரைச்சது சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான். இது கூட மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேரினேஷன் நல்லா ஊறிடும். ஆனா நம்ம இதை 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாலே போதும். இமிடியேட்டாவே சமைக்கிறதுக்கு அது ரெடி ஆயிடும். பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அரிசி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நல்லா கழுவிட்டு அதில் நிறைய தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்குவோம். அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த பிரியாணி அரிசியை நல்லா நம்ம ஊற போட்டுக்குவோம். அரிசி ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம மற்ற பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வதக்குறதுக்காக 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம், 3 தக்காளி எடுத்திருக்கோம். சில இடங்கள்ல இந்த தக்காளி போடாமலும் இந்த பிரியாணி பண்ணுவாங்க. ஆனா நம்ம தக்காளி சேர்த்து தான் செய்ய போறோம். வெங்காயத்தை தோல் உரிச்சு கழுவிட்டு நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிறோம். தக்காளியையும் சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கோம். புதினா 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 4, மல்லித்தழை 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கோம். இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு மல்லி புதினாவை சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்குவோம். பச்சை மிளகாயை இந்த மாதிரி லேசா கீறி எடுத்து வச்சுக்குவோம். அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சு நல்லா சுடு பண்ணிக்கிறோம். பாத்திரம் சூடான உடனே அதுல 1/2 கப் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடலெண்ணெய்க்கு பதிலா வாசம் அதிகம் இல்லாத இந்த ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நெய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப்னா 120 கிராம் இல்லைன்னா 120 ml. எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சிருந்தாலும் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமா கிறிஸ்பியா வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் கருகிடக்கூடாது. இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இதுல 3/4 வாசியை எடுத்து தனியா நம்ம வச்சுக்குவோம். மீதம் இருக்க வெங்காயத்து கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தாலும் இந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். ஒரு சிலர் இதுல தக்காளியை வதக்க மாட்டாங்க. ஆனா தம் போடும் போது வட்ட வட்டமா பச்சை தக்காளியை கட் பண்ணி அது மேல சேர்த்துட்டு தம் போடுவாங்க. நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளவு ஒத்து வராது. அதனாலதான் நம்ம தக்காளியை வதக்கிட்டு இதுல செய்யறோம். இப்ப தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம். இது கூட நம்ம மசாலால ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை அப்படியே சேர்த்துக்கிறோம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஒரு மீடியம் ஹீட்டுக்கு குறைச்சு வச்சுக்குவோம். மூடி போட்டுட்டு சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்குவோம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை திறந்து பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஆனா இந்த சிக்கன் நிறைய தண்ணி விட்டுருக்கும். ஏன்னா கோழியில நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குங்கிறனால நிறைய தண்ணி ஆயிடுச்சு இந்த மசாலா. அதனாலதான் நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் இதுல சேர்க்கல. இதை அப்படியே வச்சு ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு கறி ரொம்ப ஒலஞ்சிரும். அதனால நம்ம இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து தனியா ஒரு பாத்திரத்துல வச்சு
வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா வத்த விட்டுக்குவோம். இந்த மசாலா ஒரு 10 நிமிஷம் நல்லா வத்திட்டு இருக்கட்டும். இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கெட்டியான மசாலா இந்த சிக்கன் பீசஸ்ல நல்லா கோட் ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல இந்த சிக்கன் கறிக்கு நம்ம உப்பு பார்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்க மாதிரி இருக்கணும். தேவைப்பட்டா நம்ம இந்த ஸ்டேஜ்ல கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இனிமே நம்மளால உப்பு சேர்க்க முடியாது. இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சிக்கன் பீசஸை மட்டுமே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சுக்குவோம். இதுல உள்ள மசாலால கொஞ்சமா கீழே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க போறோம். இந்த சிக்கன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, இந்த பாத்திரம் நல்ல அகலமான திக்கான பாத்திரம். இந்த பாத்திரத்துல தான் நம்ம சிக்கன் தம் பிரியாணியை போட்டுக்க போறோம். இதுல தான் நம்ம லேயர் போட போறோம். அதனால தான் நம்ம சிக்கன் பீசஸை வெளியே எடுத்திருக்கோம். வதக்குனதுல உள்ள மிச்சம் எண்ணெயும் கொஞ்சம் மசாலாவும் மட்டும் இதுல மீதம் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். இதுல ஒரு 1/2 கப் மசாலா மட்டுமே தான் நம்ம மிச்சம் வச்சிருக்கிறோம். இவ்வளவும் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பிரியாணி அரிசி நல்லா ஊறி இருக்கும். இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். அரிசியை அரை வேக்காடா வேக வைக்க போறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அதுல 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு 2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த அரிசியை சேர்த்துக்கிறோம். இது கூட கடலெண்ணெய் இல்லைன்னா நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கும் போது அரிசி நம்மளுக்கு நல்லா ஒட்டாம உதிரா வரும். 5 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டுக்குவோம். இந்த அரிசி கம்ப்ளீட்டா வெந்துடக்கூடாது. இப்போ ஒரு அரிசி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த அரிசி நல்ல நீள நீளமாக இருக்குது. நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா லைட்டாக உடையுது இல்லையா, ஆனால் அது வெந்திருக்காது. அப்படி சும்மா நறுக்குன்னு தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் பர்ஃபெக்ட் ஆனது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி அதை கொலாண்டர் ஒன்று வச்சிருக்கேன். இதை வச்சு இந்த மாதிரி ரைஸை நம்ம வடிச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். இப்போ அரிசியை வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம பிரியாணி பாத்திரத்துல கொஞ்சமா மசாலாவும் கொஞ்சம் எண்ணெயும் மீதம் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல நம்ம ஒரு 2 கரண்டி மட்டும் நம்ம சாதத்தை போட்டுக்கிறோம். இனிமே இந்த சாதத்தை ஒரு கரண்டியால நல்லா விரிச்சு விட்டு இப்படி சமப்படுத்திக்குவோம். இந்த லேயர்ல பிரியாணி மசாலாவோட கலர் நல்லா ரிச்சா ஏறிக்கும். இதுக்கு மேல நம்ம சிக்கன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படி நல்லா பரவலா போட்டுட்டு நல்லா சமமா விரிச்சு விட்டுக்கிறோம். நம்ம மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல பாதி மட்டும் எடுத்து இந்த சிக்கன் மசாலா மேல அப்படியே நம்ம தூவி விட்டுக்கிறோம். இதுக்கு மேல நம்ம செமி குக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை அப்படியே எடுத்து நல்லா பரவலா போட்டு வச்சுக்கிறோம். இந்த சாதம் இனிமே தான் கம்ப்ளீட்டா வேக போகுது. இதையும் ஒரு கரண்டியாலே நல்லா இப்படி சமப்படுத்தி விட்டுக்குவோம். நம்ம வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனா வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இது மேல நல்லா பரப்பி விட்டுக்கிறோம். மீதம் இருக்கிற மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகாயும் இது மேல இப்படி நல்லா தூவி விட்டுக்கிறோம். இது மேல நம்ம வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா இல்லைன்னா எந்த கறி மசாலா பொடினாலும் 1 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குவோம். இது இந்த பிரியாணிக்கு அதிகமான நல்ல வாசனையை கொடுக்கும். இந்த பிரியாணிக்கு நிறைய கலர் பவுடர்களை கரைச்சு இது மேல ஊத்தி விடுவாங்க. நம்ம அந்த மாதிரி கலர் பவுடர் சேர்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இது மேல நல்லா தூவி விட்டுக்குவோம். இதுல ஒவ்வொரு அரிசி மேல இந்த மாதிரி கலர் கொஞ்சம் கொஞ்சமா கேட்சப் ஆயிக்கும். அது நம்மளுக்கு நல்ல டிஃபரெண்ட் கலர்ஸ்ல அழகா தெரியும். இது மேல மஞ்சள் கலருக்காக நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து இந்த அரிசி மேல அப்படியே தூவி விட்டுக்கிறோம். சப்போஸ் கமர்ஷியலா இந்த பிரியாணி பண்றாங்க அப்படின்னா இந்த கலர் பொடி ஆர்கானிக் கலர் பொடி அந்த மாதிரி வாங்கி தூவிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு ஹெல்த்தியாவும் இருக்கும். பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லா நல்லா அழகா இருக்கும். இது மேல 2 டீஸ்பூன் நெய் எடுத்து நல்லா பரவலா இப்படி தூவி விட்டுக்கிறோம். நம்ம முதல்ல நெய் சேர்த்து இந்த சமையலை ஆரம்பிக்கல, அதனால இப்படி நெய் சேர்க்கும் போது இந்த பிரியாணி நல்ல வாசமா இருக்கும். தம் போடுறதுக்கு எல்லா லேயரையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இனிமே இந்த பிரியாணி பாத்திரத்தை நல்லா டைட்டா நம்ம மூடி வச்சுக்கலாம். இனிமே தீயை நல்லா கம்மி பண்ணிட்டு இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே தம்ல விட்டுருவோம். நம்ம யூஸ் பண்றது நல்ல ஒரு ஹெவியான காஸ்ட் அயர்ன் டச் அவன். மெல்லிசான பாத்திரத்துல இந்த பிரியாணி பண்றோம் அப்படின்னா இது மேல ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா டைட்டா நம்ம மூடி வச்சுக்கணும். அப்பதான் அந்த தம் ப்ராசஸ் கரெக்டா நடக்கும். பிரியாணி தம்ல வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பொடியா கட் பண்ண வெங்காயத்துல நம்ம 1 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் கெட்டியான தயிர் சேர்த்துட்டு உப்பு, ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சிம்பிளான ஒரு இது ரெடி ஆயிருச்சு. ரொம்ப கம்மியான தீயில 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்படி போட்டாலே போதும். நம்மளுக்கு இந்த தம் பிரியாணி நல்லா ரெடி ஆயிரும். இனிமே நம்ம மூடியை ஓபன் பண்ணி பார்க்குறோம். நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியா அழகா ரெடி ஆயிருச்சு பாருங்க. இந்த தம்மை நம்ம ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி ரொம்ப ஜென்ட்லா இப்படி லைட்டா கலந்து விட்டுக்கணும். அப்பதான் பிரியாணி மசாலா ஓரளவு எல்லா இடத்துலயும் நல்லா கோட் ஆகும். அதிகமா நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் நம்ம பரிமாறும் போது ஒவ்வொரு கரண்டிலையும் நம்ம கொஞ்சமா சிக்கன் பீஸும் எடுத்து வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த பிரியாணில ஆங்காங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வெள்ளை சாதம் தெரியணும்.
ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி மசாலா உள்ள மாதிரி சிக்கன் பீசஸோட சேர்ந்து இந்த சாதமும் இருக்கணும். நான் இப்படி இந்த சிக்கன் பிரியாணி எடுத்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கிறேன். இப்போ பாருங்க எவ்வளவு நல்ல ஃப்ளோவியா விழுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உதிரா இருக்குது இந்த சிக்கன் பிரியாணி. இதுதான் சரியான பக்குவம். நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.